ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. இந்த குழுவை ஆசீர்வதியும். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவை, அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் நீர் அறிவீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய கரத்தின் கிரியைகளாக நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய சித்தம்தான் கர்த்தருடைய ஊழியம் என்பதை புரிந்து வாழ, கர்த்தருடைய நாம மகிமைக்காக, தேவஜன பக்தி விருத்திக்காக, பிசாசு வெட்கப்பட, எங்கள் மூலம் உம்முடைய நீதி, உம்முடைய மகிமை வெளிப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டு முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இந்த 2024 வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய
மக்களாகிய நமக்கு இந்த அதிகாரத்தில் உள்ள இந்த வேத வசனங்கள் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 23 தாவீது அற்புதமாக, தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறத தாவீது பார்க்கிறார். மிராக்கிள் டஸ் ஹேப்பன்ஸ், அற்புதங்கள் நடக்கிறது. எப்படி கர்த்தர் அற்புதமாக தாவீதை காப்பாற்றினார் சவுலின் கைக்கு, அது தாவீதுக்கே தெரியாது. இதுல நமக்கு எழுதியிருக்கிறதுனால தான் நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 23:27 ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். இப்போ தாவீது ஒரு மலையில நிற்கிறார். அவருடைய 600 போர் வீரர்களோடு இருக்கிறார். உயிருக்கு தப்பி இருக்கிறார். அந்த மலையை தாவீதினுடைய மனுஷரை பிடிக்க, தாவீதை பிடிக்க சவுலுடைய போர் வீரர்கள் தாவீதையும் தாவீதினுடைய மனுஷரையும் வளைந்து கொண்டார்கள். மலையை சுற்றி வளைந்து கொண்டார்கள். தாவீதையும் தாவீதினுடைய மனுஷரையும் தப்ப விடாதபடிக்கு நெருக்கி சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ என்ன செய்யறது? ஒன்று தற்கொலை செய்து கொள்வது, இன்னொன்று சரணடைவது, இல்லைன்னா எதிர்க்கணும். தாவீது பயந்தாங்குழி இல்லை, சிங்கத்தையும் கரடியையும் தனியா சந்தித்தவர். கோலியாத்தை ஈட்டியினாலும் நான் பட்டயத்தினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்பி விசுவாசித்து கோலியாத்தை எதிர்த்த ஒரு ஒரு விசுவாச வீரர். அப்படிப்பட்ட தாவீது இப்போ தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்காக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து சிங்கத்தின் கரடியின் வாயிலிருந்து 2 ஆடுகளை காப்பாற்றியவர். 600 ஆத்துமாக்களை காப்பாற்றணும். அது எவ்வளவு அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும். அவர் கோழை அல்ல தற்கொலை செய்வதற்கு. தப்பித்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் தப்பிச்சு ஓடுறாரு? அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். எதற்காக கோலியாத்தை எதிர்த்த தாவீது சவுலை எதிர்க்கல? அவர் தப்பி ஓடுகிறார் சவுலின் கைக்குன்னா அது ஒரு கோழையான செயல் இல்லை. அது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கிற ஒரு கணம். கர்த்தர் அபிஷேகித்த ஒரு மனுஷனை எப்படி நான் எதிர்ப்பது, அதுதான் இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அவருடைய கோழைத்தனம் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய குணாதிசயத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பண்பு. கர்த்தர் அபிஷேகித்தவரை நான் எப்படி எதிர்த்து பேசுவது, அவருக்கு எதிர்த்து எப்படி என் குரலை உயர்த்துவது, எப்படி நான் கர்த்தர் அபிஷேகித்த ஒருவருக்கு விரோதமாக படை திரட்டுவது. அது கர்த்தருடைய ஜனத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தரே அபிஷேகித்து கொடுத்த ஒரு ராஜா. அந்த ராஜாவை பாதுகாக்கிறது தானே மக்களுடைய கடமை. எப்படி நாம நம்முடைய ராஜாவை எதிர்க்கிறது, அதுவும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜாவை எப்படி எதிர்க்கிறது? இதனால அவர் எதிர்க்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அந்த வாய்ப்பு அமையாதபடிக்கு அவர் ஒதுங்கி ஒதுங்கி போறார். நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா கோபப்படுவதை தாமதப்படுத்துங்கள், அப்படிதான் நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம். அதாவது டிலே பண்ணுங்க, கோபப்படுவதற்கு தாமதப்படுங்கள். அப்படின்னா என்ன? ஒதுங்கி போகுதல், அதை நழுவ விடுதல், அதை நம்ம கடந்து போகுதல். இதெல்லாம் தாவீது கெபியிலையும் காட்டிலையும் வனாந்திரத்திலையும் சவுலுக்கு விலகி விலகி போவதை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, எதிர்த்து பேசாம, வாக்குவாத விவாதத்திற்குள்ள போகாம, கோபப்படுத்துகிற அப்படிப்பட்ட செயலுக்கு பிறரை தூண்டி விடுகிற வார்த்தைகளை பேசாம, நாம குகைக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் வனாந்திரத்துக்குள்ளேயும் இருப்பது போல நாம் நம்முடைய நீதிக்காக குரல் எழுப்புவதை விட தேவ நீதி வெளிப்படணும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. இன்றைய காலத்துல நாம் அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னா, நான் கோபப்படுவதை விட கர்த்தர் கிரியை செய்யட்டும், அவர் பார்த்து கொள்வார்,
மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு எதிர்த்து பேசும்போது மோசே அமைதியா இருந்தார், ஒன்னும் பேசல. அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அருமையான ஒரு பாடம். எப்பெல்லாம் எங்கெல்லாம், எனக்கு வயது 39 தான் ஆகுது. 18 வயதுல நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். கடந்த 21 ஆண்டுகளாக கர்த்தருடைய இறை பணியில ஊழியத்துல நான் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கடைநிலை விசுவாசி, ஒரு இளம் ஊழியன். இப்பதான் கத்துக்கிட்டு வரேன். ஒரு 21 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை கற்றுக்கொண்டு வரேன். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அருமையான பாடங்கள்ல ஒரு பாடம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் எங்கெல்லாம் உன்னை எதிர்த்து சிலர் பேசுறாங்களோ, அப்போ மோசேவை நினைச்சு பார்த்து கர்த்தரிடத்துல முறையிடு. மோசே ஆரோனையும் மிரியாமையும் எதிர்க்கல, தாவீது சவுலை எதிர்க்கல. அதுபோல நாம் கர்த்தரை நோக்கி மேல பார்த்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார். அவர் என் ஆத்துமாவை காக்கிறவர். அவரை நோக்கி பார்த்து இப்படி பேசுறாங்க ஆண்டவரே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா, அதை விட ஒரு பெரிய ஒரு செயல் வேற எதுவுமே கிடையாது. மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை, ஒரு டெம்டேஷன். நம்ம வாயை திறக்கிறதா, நாம ரியாக்ட் பண்றதா, பிரெஞ்சுல சொல்லணும்னா ரியாக்ஷன். இஃப் வி ரியாக்ட், காட் கெப்ட் சைலண்ட். இஃப் வி கெப்ட் சைலண்ட், காட் வில் ரியாக்ட். நாம செயல்படுத்தினால், நாம மறுமொழி கொடுத்தால் கர்த்தர் அங்க அமைதியாயிடுவார். நாம அமைதியா இருந்தால் கர்த்தர் மறுமொழி கொடுப்பார், அவர் பதில் கொடுப்பார். அதுதான் நம்ம சீஷர்கள் அந்த பெருங்காற்று பெருவெள்ளம் அந்த எதிர்காற்று அடிக்கும் போது, கடல்ல அவங்க இயேசுவோடு கூட பயணிக்கும் போது, கப்பல்ல எதிர்காற்று அடிக்கும் போது அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அமைதியா தூங்கிட்டு இருந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து ரியாக்ட் பண்ணோன்னே அங்க அமைதல் உண்டாயிற்று. ஸோ கடவுள் ரியாக்ட் பண்ணா அங்க அமைதல் உண்டாகும். நாம ரியாக்ட் பண்ணா அந்த கடவுள் அமைதியா அவர் தூங்கிட்டு இருப்பார். ஸோ இந்த சீஷர்களுடைய இந்த ரியாக்ஷன், மோசேவினுடைய ரியாக்ஷன், தாவீதினுடைய ரியாக்ஷன், இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நாம் எந்த அளவுக்கு உளவியல் ரீதியா சைக்காலஜிக்கலி நம்ம ஃபாஸ்ட் ரியாக்ஷன் பண்றோம். இவங்க எப்படி இப்படி ஒரு செயல் பண்ணலாம், இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்து நியாயத்தை நாம காண்பிக்கிறோம். அதாவது மத்தேயுல ஒரு வசனம் வரும்னு நினைக்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரத்துல அந்த ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 12 19வது வசனம். மத்தேயு 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, தீர்க்க தரிசனம் என்ன? இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார். அதாவது சில வீட்டு பக்கம் போனீங்கன்னா ஒரே கூச்சலா இருக்கும், சத்தமா இருக்கும், உள்ள டிராமா நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி. சில வீட்டு பக்கம் போனீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது, அமைதியா இருக்கும். அந்த கூச்சல் இடுவது, கூக்குரல் இடுவது, கத்தி பேசுவது, சில பேர் கோபப்படுவதை கத்தி இவங்க பேசிட்டா இவங்க கோபம் தணிச்சிடும். ஆனா அடுத்தவங்களை கோபப்படுத்தி விட்டுருவாங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிர கோபத்தை தணிக்கும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் மகா சத்தமிட்டு அவர் கூப்பிட்டதாகவும் நம்ம யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். தாகமாயிருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் கத்தி சொன்னதாக வாசிக்கிறோம். அவர் பெரும்பாலும் ஜெபிப்பதற்கு அவர் மலைகள்ல ராத்திரி முழுவதும் போய் ஜெபிக்கும் போது அவர் சத்தமாக ஜெபித்திருப்பார். மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படி என்பதற்காக அவர் தனிமையாக போய் ஜெபித்திருக்கலாம். அவர் பெருமூச்சோடு ஜெபித்தார்னு வாசிக்கிறோம். சிலுவையில் அவர் சத்தமிட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல அவர் கூக்குரல் இடல, அமைதலா இருந்தார். ஸோ நாம இந்த நாட்கள்ல நாம் சந்திக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகள்ல நாம் நேர்மறையாக நடந்து கொள்வதற்கு சிறந்த வழி என்ன? ஒதுங்கி போகுதல், அதை கடந்து போகுதல், அதை இக்னோர் பண்ணிட்டு போறது.
இக்னாரன்ஸ் இஸ் அ பிளிஸ் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. இக்னாரன்ஸ் இஸ் அ பிளிஸ் அப்படின்னா என்ன? அறியாமை அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சேயிங் இருக்கு. சில நேரங்களில் மற்றவங்களை நாம் இக்னோர் பண்ணிட்டு அவங்கள அறியாதவர்கள் போல கண்டுக்காம போறது ஒரு பிளெஸிங். எல்லாத்தையும் காதுக்குள்ள போட்டு தனக்கு விரோதமா நடக்கிற அநியாயத்துக்காக கோவப்படுறது கூட ஒத்துக்கலாம். ஊர்ல நடக்கிற அநியாயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு டிவியில நியூஸை பார்த்துட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு பாரு எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல யாருக்கோ நடந்த அநியாய செயலை பார்த்து இவங்க கோவப்பட்டு அதனால வீட்டு நிம்மதியை கெடுத்து தங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இங்க தாவீதுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. 1 சாமுவேல் 23 சவுல் ஏன் திடீர்னு தன்னை விட்டு ஓடி போறாருன்னு தாவீதுக்கு ஒன்றும் விளங்கியிருக்காது, புரியல. சவுல் கிட்டதான் ஒரு மனுஷன் சொல்றாரு, சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. உடனே சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போறார் அப்படின்னு நமக்கு இங்க எழுதப்பட்டிருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, தாவீதுக்கு ஒன்றும் புரியல. தன்னை நெருங்கி வந்துட்ட சவுல் இப்போ தன்னை விட்டு ஓடுறாரு. எதுக்காக ஓடுறாரு? தன்னுடைய படை வீரர்களோட விட்டுட்டு போறாரு. காரணம் புரியல. பார்த்தா எல்லாரும் ஓடுறாங்க. மலையை சுத்தி இருந்த அந்த சவுளுடைய போர் வீரர்கள் எல்லாரும் ஓடுறாங்க, சவுலும் போறாரு. அவசரமா போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. பிற்பாடுதான் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். நமக்கு இன்னைக்கு 1 சாமுவேல் 23 27 இருந்து எழுதப்பட்டிருக்கிறதுனால நாம அதை வாசிக்கிறோம். ஆனா கற்பனை பண்ணி பாருங்க, தாவீதுக்கே தெரியல. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் சிநேகிதராக்குவார். அப்படியும் வேதத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்தில் நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு வாசிக்கிறோம். நீங்க அக்கினி தழல அவங்க மேல குவிப்பதற்கு, அதுக்காக தேவ அக்கினி மற்றவங்க மேல குவியணும் அப்படின்பதற்காக நாம தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபம் இந்த மனுஷன் மேல வரணும் அப்படின்னு தான் நினிவேல யோனா இருந்தார். யோனா மாதிரி ஒரு நூதனமான ஒரு ஊழியரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய அப்படி நூதனமான ஊழியர்கள் இருக்கிறாங்க. வானத்துல இருந்து அக்கினி வரந்து பாருங்க, இப்ப எரிய போறீங்க, சாக போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன் 40 நாள்ல நினிவே அழிய போகுதுன்னு சொல்லிட்டேன். இப்ப அழிய போகுது. எப்ப அழிய போகுதுன்னு லைவ் கேமராவை ஆன் பண்ணிட்டு எங்க அழியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சொன்னேன்ல அழியணும்ல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நூதனமான ஒரு ஊழியர். ஆனா இங்க தாவீதை சுற்றி இருந்த நெருக்கம் திடீர்னு விலகுது. காப்பாற்ற யாரும் இல்லை. அந்த நேரத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை அவருக்கு வருது. இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில செய்து காண்பிக்கிறார். அந்த இடத்திலிருந்து பிற்பாடு ஏன் சவுல் போனார்ன்றது தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாவீது நானும் படைக்கு போறேன், நானும் தேவ ஜனத்தை காப்பாற்ற போறேன்னு போகல. அவர் பாட்டு போயிடுறார். அது எந்த இடத்துல நாம் கூட நிக்கணும், எந்த நேரத்துல நாம் அமைதியா இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அங்க கேகிலா குடிகளின் மீது பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வரும்போது சவுல் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஆனா தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து கேகிலா குடிகளை அவர் காப்பாற்றி அவர் விடுதலை செய்தார். ஆனா இந்த இடத்துல பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீதே படையெடுத்து வராங்க. கேகிலா குடிகள் மேல இல்ல, முழு நாட்டையே எதிர்த்து வராங்க. அப்போ சவுல் திரும்ப ஓடுறாரு பெலிஸ்தியர்களை கொல்றதுக்காக. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது பெலிஸ்தியர்களை எதிர்த்து போரிட போகவில்லை. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற சின்ன சின்ன நுணுக்கமான காரியங்கள் என்ன? எப்போது போருக்கு போக வேண்டும், எப்போது போருக்கு போகக்கூடாது. சில நேரங்களில் அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. சிலர் அழைப்பு, ஒரு பகிரங்கமான அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆண்டவர் அழைத்தார், மோசே மோசே அப்படின்னு அழைத்தார், நமக்கு தெரியும். இது போல பலர் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆனா எலிசாவை ஆண்டவர் அழைக்கல. எலிசாவேன்னு அழைக்கல. அவர்
எலியாவினுடைய சால்வை தன் மேல விழுந்தது. அவர் தன்னுடைய ஏர் மாடுகள் எல்லாம் வெட்டி மரத்தையும் வெட்டி அதிலேயே சமைச்சு அவர் கறி விருந்து வைத்து அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு விடை பெற்று எலியாவுக்கு பின்னாடி போறார். எஸ்தர் பார்த்து ஆண்டவர் எஸ்தரே எஸ்தரேன்னு அழைக்கல. மொர்தெகாய் வந்து சொன்னார். தேவையை கண்டாங்க, உணர்ந்தாங்க, புறப்பட்டாங்க. அவங்க போய் யூத ஜனத்தை காப்பாற்றுவதற்காக எஸ்தர் போய் பேசினாங்க. அதுபோல எல்லாருக்கும் அழைப்பு வர்றது இல்லை. என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சீஷர்களை இயேசு கிறிஸ்து அழைத்தது போல எல்லாரையும் ஆண்டவர் அப்படி அழைக்கிறது இல்லை. தாவீதே தாவீதே அப்படின்னு கூப்பிடல. கோலியாத் பேசுறத தாவீது கேட்டாரு. அவர் ஆவியில வைராக்கியம் அடைந்தார். அவர் வந்து அந்த தேவையை பார்த்தாரு. தேவ ஜனத்தினுடைய அந்த பாதிப்பை ஆபத்தை பார்த்தார், செயல்பட்டார். ஸோ ஊழியத்துல அழைப்பு இருந்தாதான் நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடங்கி காலதாமதமும் செய்யக்கூடாது. அதுக்காக அழைப்பு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அழைப்பும் அவசியம், உணர்தலும் அவசியம். உணர்வு இருக்கணும், அந்த அர்ஜென்சி. தேவையை கண்டேன், பாரம் கொண்டேன். எலிசாவை போல, எஸ்தரை போல, தாவீதை போல நாம் தேவையை கண்டோம். மொர்தெகாய் போல வந்து சிலர் சொல்றதுனால எஸ்தர் செயல்பட்டாங்க. கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டதுனால விசுவாசம் உண்டாகி தாவீது அவர் ஆயத்தமாக செயல்பட்டார். அதுபோல நாம எந்த நேரத்துல அமைதியாக மௌனமா இருப்பது, எந்த நேரத்துல நாம செயல்படுவது. இந்த இடத்துல இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிர்த்து போர் வந்திருக்கு. ஆனாலும் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் 29. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவ ஜனத்துக்கு ஒண்ணுன்னா உடனே புறப்பட்டு போகிற தாவீது 1 சாமுவேல் 23:29 தாவீது அவ்விடத்தை விட்டு, எவ்விடத்தை விட்டு, அந்த மலையை விட்டுன்னு சொல்லலாம். அல்லது எதிரி வந்திருக்கிறது தாவீதுக்கே தெரியாது. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி அல்ல, அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. சவுலுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது? எதிரி இஸ்ரவேல் தேசத்தின் மேல வருவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். சவுல் தாவீதை விட்டு ஓடணும் என்பதற்காக. சவுளுடைய ராஜ்யத்தின் மீது தேவன் கொடுத்த ஒரு ஆபத்து. தன்னுடைய ராஜ்யமா, தன்னுடைய உயிரா, தாவீதா அப்படின்னு இங்க ஒரு சாய்ஸ் சவுலுக்கு இருந்தது. தாவீதுடைய உயிரை கூட அப்புறம் வாங்கிக்கலாம், ஆனா தன் உயிரை பாதுகாக்கணும், தேசத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி சவுல் திரும்பி ஓடுவதற்காக சவுலுக்கு எதிர்த்து கர்த்தர் அனுப்பின ஒரு ஆபத்து. இது தாவீதுக்கு அல்ல, இது தேவ ஜனத்துக்கு எதிர்த்து அனுப்பப்பட்ட ஒரு ஆபத்து இல்ல, சவுலுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆபத்து. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. முள்ளில் உதைச்சதுனால சவுலுக்கு வலி. சவுல் ஓடுறாரு. தாவீதோ அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு, அவர் யுத்தத்துக்கு போகல, ஏன்னா யுத்தம் நடக்குதுன்னே தெரியல. அதனால அவர் என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தாவீது வந்து தங்குறார். ஸோ அதனால இந்த ஒரு சில வசனங்கள் தான் 1 சாமுவேல் 23 கடைசி 3 வசனங்களையும் 24வது அதிகாரத்தினுடைய முதல் துவக்க வசனங்களையும் வாசித்து பார்த்தோம்னா, நமக்கு சொல்லப்படாத காரியங்கள்ல தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் சும்மா கிடக்கிற நாய்க்காத பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம். அவர் செய்யறாரு, இவர் செய்யறாருன்னு நானும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்து நான் ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியர், என்னமா உழைக்கிறாரு, உங்களை உழைக்க சொல்லி கேட்டாங்களா? அது உங்க வேலையா? அது உங்களுக்கு அடுத்த வேலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு டைம் இருக்கு, எனக்கு எனர்ஜி இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு, நான் பாட்டு இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ற ஒரு முறைகேடான ஒரு ஒழுக்கமற்ற காரியம் அல்ல ஊழியம் என்பது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நமக்கு நியமிக்கப்பட்ட கிரியையை தான் நம்ம செய்து முடிக்கணுமே ஒழிய, நமக்கு நியமிக்கப்பட்டதை செய்யாம நியமிக்கப்படாதவைகள்ல நாம் தலையிட்டு அடுத்தவங்களுடைய ஊழியத்தை நாம செய்யக்கூடாது. நம்முடைய அழைப்பு ஊழியத்தை பிறர் செய்வதல்ல. அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது எப்படியோ, அவனவனுக்கு தேவன் கொடுத்த வரம், கிருபை, தாளந்து, அழைப்பு என்னவோ அதுலதான் அவங்கவுங்க ஓடணும். உங்களுடைய அழைப்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் பவுல் சொல்லுகிற புத்திமதி. இங்க தாவீது பெலிஸ்தியருக்கு எதிர்த்து போகாம அவர் இங்க என்கேதி என்கிற ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர் வரார். 24வது அதிகாரம்
23வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 24வது அதிகாரத்துல வந்திருக்கணும். அதை பிரித்தவங்க அது 23லயே வச்சுட்டாங்க. 24வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து இங்க தாவீது இங்க என்கேதி வனாந்திரத்துக்கு வந்துடுறாரு. இதுல ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெலிஸ்தியர்கள் வந்தாங்கன்னு அறிவிக்கப்பட்டது சவுலுக்கு. சவுலும் தன்னுடைய படை வீரர்களை கூட்டிக்கிட்டு பெலிஸ்தியர்களை எதிர்க்கிறதுக்கு போனாரு. அது பொய் செய்தி அல்ல, அது ஒரு ஃபேக் நியூஸ் இல்லை. வந்தாங்கன்னு கேள்விப்பட்டு உடனே அங்க போய் பார்த்தா பெலிஸ்தியர்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. உன் பேச்சை நம்பி வந்தாங்க, தாவீதையாவது கொண்டிருப்பேன். தாவீதையும் கொல்லாம பெலிஸ்தியர்களும் இல்லாம சும்மா என்ன நீ ஏமாத்தின மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அந்த செய்தி சொன்ன நபரை சவுல் இருந்த கோபத்துக்கு அவரை வெட்டி போட்டிருப்பாரு. செய்தி உண்மை, வந்த நபரும் நம்பகமான ஒரு ஆள். அந்த சோர்ஸ், எந்த சோர்ஸ்ல இருந்து எந்த செய்தி வருது, கண்டவங்க சொல்ற செய்தியை சவுல் நம்ப மாட்டார். இந்த நபர் சொன்னா அது உண்மையிலேயே பெலிஸ்தர் வந்திருக்கிறாங்கன்றதுக்கு 100% உண்மைன்னு சொல்லி தான் சவுல் போறார். அதே போல பெலிஸ்தியர்களும் அங்க இருக்கிறாங்க. 24வது அதிகாரம் முதல் வசனத்துல ஒரே வரியில முடிஞ்சிருச்சு, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய வெற்றி நடந்திருக்கு. சவுல் இஸ்ரவேல் தேசத்தையே பெலிஸ்தியர் கையிலிருந்து காப்பாத்தி இருக்கிறார். அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி நடந்திருக்கு. அந்த வெற்றி கர்த்தரால வந்ததா அப்படின்னு கேட்டா அது நமக்கு உறுதிதம் கிடையாது. அந்த கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது போல எந்த முடி எப்போது கீழே விழணும், எது கீழே விழக்கூடாது, எப்போ வெள்ளையாகணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அது போல இந்த இடத்துல பெலிஸ்தியர்களை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வருவதற்கு அனுமதி கொடுத்ததும் கர்த்தர் தான். சவுல் பெலிஸ்தியர்களை வெற்றி அடைவதற்கு, ஒரு ஜெயம் அடைவதற்கு அனுமதி கொடுத்ததும் கர்த்தர் தான். ஏன்னா பெலிஸ்தியர்கள்ட்ட சவுல் ஜெயிக்கணும் அப்படின்பது தேவ நோக்கம் அல்ல, தாவீது சவுல் கையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் இருக்கிறார, அவர் அவர் வேலை ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வார். யோசேப்பினுடைய அல்லது யாக்கோபினுடைய குடும்பத்தார் பாதுகாக்கப்படணும், பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்படணும்னா ஹியூமன் டிராபிக்கிங், மனுஷனை விற்கிற ஒரு கொடுங்கோலான ஒரு காரியம். யோசேப்பை சொந்த அண்ணன்களே விற்கிறாங்க, கதற விற்கிறாங்க, வெள்ளி காசுக்கு போய் விற்கிறாங்க. யோசேப்பை விற்று அவர் ஒரு அடிமையாக விற்கப்படுறார். ரொம்ப கொடுமையான செயல். சொந்தமே குடும்பமே ஒருத்தவங்களை விற்கிறது என்பது ரொம்ப ஆபத்தான, ரொம்ப யாருக்கும் வரக்கூடாத ஒரு வேதனை. அதெல்லாம் கர்த்தர் அனுமதித்தார். ஏன் தெரியுமா? யாக்கோபினுடைய குடும்பம் ஒரு 70 பேர் பாதுகாக்கப்படணும். அதுக்காக ஆண்டவர் ஹியூமன் டிராபிக்கிங் அனுமதிக்கிறாரு. அதுக்காக ஒரு ராஜாவுக்கே கனவு வர வைக்கிறார். ராஜா அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு கனவு வர வச்சு, அந்த கனவுக்கு யோசேப்பை பதில் கொடுக்க வச்சு, யோசேப்பை கொண்டு போய் ராஜா கிட்ட ஷேவ் பண்ணி கொண்டு போய் நிறுத்தி, யோசேப்பை உயர்த்தி, பிற்பாடு யாக்கோபுடைய குடும்பங்களை வர வைக்கிறதுக்கு நாட்டுக்கே பஞ்சம் வர வைப்பார், ராஜாவுக்கே கனவு வர வைப்பார். மனுஷனை விற்கிற ஹியூமன் டிராபிக்கிங் அனுமதிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? 70 பேர் பஞ்ச காலத்துல காப்பாற்றப்படும். அதே 70 பேர் பல நூற்றாண்டுகள் கழித்து பல லட்சம் மக்களாகன பிற்பாடு இந்த 70 பேர் பாதுகாப்பதற்கு எகிப்தில செழிப்பு கொடுத்து, அவ்வளவு உணவு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பஞ்சத்துல ஒரு பெரிய செழிப்பான எகிப்தா ஆசீர்வதித்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, யாக்கோபினுடைய சந்ததியை காப்பாற்றுவதற்காக எகிப்தில ராணுவமே இல்லாம போய், அங்க ஒரு விதமான அறுவடையும் இல்லாம போய், கல்மழையை போட்டு நாட்டை நாசமாக்கி, ஆண் பிள்ளைகள் எல்லாம் தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் சாகடிச்சு, எகிப்து அழிந்து போனது இன்னும் உமக்கு தெரியவில்லையா அப்படின்னு பார்வோனை பார்த்து எகிப்தியர்கள் கேட்கிற அளவுக்கு எகிப்தை அழிச்சு போட்டார். 70 பேரை காப்பாற்றணும்னா எகிப்தை செழிப்பாக்கவும் தெரியும், தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றணும்னா எகிப்தை அழிக்கவும் தெரியும். அதுதான் சொல்றது, அவர் வேலை ஆகணும்னா அவர் என்ன வேணாலும் செய்வாரு. பார்த்து கவனமா இருக்கணும். அவர் பெலிஸ்தியர்கள்ட்ட இருந்து சவுல் மூலமா இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றவும் செய்வாரு. எதுக்கு செய்யறாருன்னா தாவீதை காப்பாற்றணும்ன்ற இந்த ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக அவர் இங்க ஒரு பெரிய வெற்றியை சவுல் அடைஞ்சிருக்கிறார். 1 சாமுவேல் 24:1 ரொம்ப ஒரு சின்ன வரி வார்த்தையில முடிஞ்சிருச்சு.
சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி அதுல சவுல் பக்கத்துல பல பேர் இறந்திருப்பாங்க, பெலிஸ்தியர்கள்ல பல பேர் இறந்திருப்பாங்க. அங்க ஒரு பெரிய வெற்றி நடக்குது. சவுல் திரும்ப வராரு. ஆனா திரும்ப வந்தபோது, வெற்றியோடு திரும்ப வரும்போது தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுது. அப்படி அறிவிக்கப்பட்ட போது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு, நம்ம பெலிஸ்தியர்களே சந்திச்சிட்டோம், இந்த துக்கடா பையன் சின்ன பையன் தாவீது இவ்வளவு நாளா நம்மள வேலை காட்டிக்கிட்டு இருக்கிறான், 3000 பேரை கூட்டிக்கிட்டு போறாரு. என்கேதி என்கிற அந்த வனாந்திரத்துக்கு போறாரு. அங்க போகும்போது இந்த சவுலை கர்த்தர் வழி நடத்துறாரு. பாருங்க எப்படி வழி நடத்துறாருன்னா, தாவீதை காப்பாற்றுவதற்கு நாட்டின் மேலேயே யுத்தம் வர வச்சாரு. இப்போ தாவீதினுடைய குணாதிசயத்தை சவுலுக்கு காண்பிப்பதற்கு சவுலுக்கு வைத்த கலக்க வைக்கிறார். சவுலுக்கு இப்போ மலஜலாதிக்கு போகணும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஓய்வெடுப்பதற்கு ஒரு கெபிக்குள் போனார். அந்த கெபி இயற்கையான கெபி. அந்த கெபிகள்ல ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் ஆடுகளை, ஏன்னா ரொம்ப உஷ்ணமான பகுதி, வெயில் அதிகமா இருக்கிற பகுதி, ஆட்டு மேய்ப்பர்கள் மந்தை மேய்ப்பர்கள் ஆடுகளை அந்த கெபிக்குள்ள அவங்க போக விட்டுட்டு, அந்த கெபிகள்ல தான் அவங்க மேய்ப்பர்கள் அவங்க மலஜலாதிக்கு போவாங்க, யூரின் பாஸ் பண்ணுவாங்க, டாய்லெட் போவாங்க, கொஞ்சம் நாற்றம் எடுக்கும். ஆட்டு மந்தையினுடைய யூரினும் போகும், மேய்ப்பர்களும் மலஜலாதி போவாங்க. கொஞ்சம் நாற்றமான கெபி தான். அதனால சவுல் அந்த கெபியில போய், அப்படிப்பட்ட ஒரு கெபி, காலியான ஒரு கெபியில போய் அவரும் மலஜலாதிக்கு போயிருக்கலாம், டாய்லெட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, சில கெபியில மந்தைய கெபிக்குள்ள விட்டுட்டு உஷ்ணமான காலத்துல மேய்ப்பர்கள் சில கெபியில அவங்க படுத்து உறங்குவாங்க. அது உள்ள உஷ்ண காத்தும் கெபிக்குள்ள இருக்கிற குளிர்ச்சியான காத்தும் சேர்ந்து நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ஏர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, ஒரு பாதுகாப்பான இடத்துல கொஞ்சம் டயர்டா இருக்கிற சவுல் ரெஸ்ட் எடுப்பதற்காக அவர் படுத்து உறங்கினார் அப்படியும் சில பேர் கருத்து எழுதி இருக்கிறாங்க. ஏன்னா மலஜலாதிக்கு போகும்போது சவுலுடைய சால்வையின் தொங்கலை தாவீது அறுக்கிறாருன்னு சொல்லும் போது சவுல் அதை கவனித்து திரும்பி பார்த்திருக்கலாம். திரும்பி பார்க்கல அப்படின்னும் போது அவர் உறங்கிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. மலஜலாதிக்கு பிற்பாடு அவர் கொஞ்சம் அசந்து தூங்கி இருக்கலாம் அப்படின்றது சிலருடைய கருத்து கணிப்பு. அப்படி ஏதோ மலஜலாதிக்கு சவுல் போவதற்கு ஒரு கெபி இருந்தது. அந்த கெபிக்கு சவுல் போறாரு. அப்படி போகும்போது தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது இருந்த கெபிக்கு பக்கத்துல தான் சவுலும் உள்ள வர்றார். ரொம்ப நாளைக்கு அப்புறம், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சவுலும் தாவீதும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எங்க? டாய்லெட்ல கக்கா போகும்போது தான் ராஜாவும் வருங்கால ராஜாவும் தற்காலிக ராஜாவும் சந்திச்சுக்கிற இடம். பாருங்க, நிறைய பேர் சபையில சந்திக்க முடியலன்னா பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்ல, ஃபிளைட் டாய்லெட்ல வயிற்ற கலக்கும் போது, அவசரமா யூரின் வரும்போது தான் சில பேரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க. இங்க இவங்க 2 பேருடைய சந்திப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்திப்பு. அப்படி சந்திக்கும் போது 4வது வசனத்துல தாவீதின் மனுஷர் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது எவ்வளவு முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு வியாக்கியானம், தவறான ஒரு பார்வை. இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். இப்படி கர்த்தர் என்னைக்காவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்ன இவங்களா இஷ்டத்துக்கு கர்த்தர் சொன்ன நாள் இதுதானே அப்படின்னு சொல்லி தாவீதோடு கூட இருக்கிறவங்க கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை இங்க அவங்களா இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசம் பண்றவங்க பைபிள்ல இல்லாததை சொல்றாங்க, இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. இருக்கிறத சொன்னாலே போதும், அதை சொல்லாம இஷ்டத்துக்கு எதையாவது விட வேண்டியது, வாய்க்கு வந்ததை சொல்ல வேண்டியது சொல்லி இப்படி உற்சாகப்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல
அதுலேயும் இப்போ தரிசனம் வெளிப்பாடு அப்படின்ற பேரில் எதையாவது விட வேண்டியது யாருக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர் அந்நிய பாஷைன்ற பேரில் உண்மையிலேயே வரம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அதை நம்புகிறேன். ஆனால் சில பேர் இந்த மாதிரி ஆட்களோட நம்மளும் வரம் பெற்றவங்களா இருந்தால் தான் நம்மளை மேடை ஏற்றுவாங்கன்னு சொல்லி இவங்களா எதையாவது உளத்துறது. யாருக்கு தெரிய போகுது அந்நிய பாஷை என்ன, எந்த ஸ்கூலில் யார் படிச்சுட்டு வந்து பட்டம் வாங்கிட்டு வந்தா? இவங்களா எதையாவது வளர வேண்டியது. நானும் அபிஷேகம் பெற்றவன் என்று காண்பிப்பதற்கு எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்றவங்கள தான் சொன்னேன். அதே நேரத்தில் யாரையும் கிண்டல் பண்ணல. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் பார்த்துருக்கிறேன். அதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்க சாதாரணமாக பேசும்போதே கூட சமீபத்தில் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. கனடாவிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அவர்கிட்ட பேசலாம் பிரதர், நான் ரொம்ப வெகுளித்தனமாக எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஓ எஸ் ஐம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றாரு. நான் பக்கத்தில் இருக்கிற இவர் தமிழ் தெரியுமா, இல்லை வேற ஏதோ மர்த்தினிக்கு, இல்லை குவத்லூப், இல்லை வேற ஏதோ மொரிஷியன்ஸ் நாடு ஐலாண்ட்லேருந்து வராரு, தமிழ் முன்னோர்கள் தமிழர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பேசுகிறேன். பார்த்தா நல்லா தான் தமிழ் பேசுகிறாரு. ஆனால் அதாவது ஊழியர்கள்னால் அப்படி தான் பேசணும், பாதி இங்கிலீஷு பாதி தமிழ், நல்ல தமிழ். அதுக்கப்புறம் பேசினாங்க. பரிதாபமாக இருந்தது இப்படியெல்லாம். அப்புறம் நான் அந்த ரகம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பைத்தியம் முத்துலன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் நல்லா பேசினார். ஆனால் சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க, தன்னை எப்போதுமே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பழகுவாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஊழியன்னா என்னமோ போயிடுச்சு, எப்படியோ போயிட்டு இருக்குது. நம்ம சாதாரணமாக எளிமையாக பேசுறதுக்கு கூட இன்னைக்கு ஆட்களை கண்டுபிடிக்க முடியல. தாவீதோடு கூட இருக்கிற மனுஷர்கள் தான். இன்னொரு விதத்தில் சொன்னால் நல்ல சபையில் நல்ல உபதேசத்தில் இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லுவாங்க. அங்கே தான் தாவீது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். தாவீது அவங்களுக்கு எதுவும் சொல்லாமல் 5வது வசனத்தில் சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதினுடைய மனது அடித்து கொண்டிருந்தது. இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, ஜப நேரத்தில், ஆராதனை நேரத்தில், செய்தி நேரத்தில் எதையாவது சொல்லுவாங்க. ஆனால் தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் இதை சொன்னாரா சொல்லலையான்னு. யோனத்தான் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. 1 சாமுவேல் 20:15 யோனத்தான் சொன்னார். 1 சாமுவேல் 20:15 கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். யோனத்தான் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுப்பார். அப்படி வேறு அறுக்கும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னை மறந்துடாத, என் குடும்பத்தை மறந்துடாத தாவீதே அப்படின்னு யோனத்தான் உடன்படிக்கை பண்ணார். தாவீதினுடைய சத்துருக்களை கர்த்தர் வேறு அறுப்பார், பூமியில் இராதபடிக்கு வேறு அறுப்பார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய தாவீது போய் சவுலை வெட்டணும் அப்படின்னு அது அந்த நாட்கள்ல இருந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். மற்ற நாட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு ராஜாவை கொன்னுதான் ராஜ்யத்தை பிடிக்கணும். அப்போ இங்க ராஜா மாட்டிருக்கிறார், இவரை கொன்னாதான் தாவீது ராஜாவாக முடியும். குறுக்கு வழியில போறதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. தாவீது சங்கீதம் 1வது சங்கீதத்துல முதல் வார்த்தையிலே சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இப்ப யார் இங்க துன்மார்க்கர்னா ஏதோ கள்ள உபதேசத்துல வேற ஏதோ ஒரு சபையில இருக்கிறவங்க தான் துன்மார்க்கருடைய ஆலோசனைன்னு இல்லை. சில நேரத்துல துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிற நல்லவர்கள் கூட துன்மார்க்கராயிடுவாங்க. அதாவது கெட்ட ஆலோசனை, தீய நோக்கம் பாவமாம். நல்லதா சொல்றாங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. பேதுரு சொன்னார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்னது, நீ சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆண்டவராக இயேசு என்ன சொன்னாரு, அப்பாலே இப்போ சாத்தானினாரு. நீ பேதுருவா இருக்கிறதுனால நீ சொன்னா அது ஒரு உண்மையா என் மேல பாசத்துல பேசுற அப்படின்னு கிடையாது. நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்கல, மனுஷருக்குரியவைகளை சிந்திக்கிற. அது போலதான் இங்கேயும் தாவீதோடு கூட இருக்கிறவங்க ரொம்ப பாசத்தின் மிகுதியில தேவ பார்வை இல்லாம போயிடும். சில நேரத்துல இந்த மனித உறவு, ஜாதி, சில பேர் இந்த ஜெர்மனிக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்தும் கூட, பிரான்ஸுக்கும் வந்தும் கூட, இங்கிலாந்துக்கும் கனடாவுக்கும் எங்கெங்கெல்லாம் யூஎஸ்க்கும் வந்தும் கூட
அந்த முள்ளிவாய்க்கால்ல நடந்தது பாருங்க, குண்டு போட்டாங்க பாருங்க, அந்த குண்டுல சாக வேண்டியவர்கள். ஆனா சாகாம இங்க வந்தும் வெளிநாடுகளுக்கு வந்தும் ஜாதி வெறி. எங்க ஸ்டட்ல, ஜெர்மனி லாங்குவேஜ்ல சொன்னா எங்க ஸ்டட் இல்ல மற்ற இடங்கள்ல எங்க ஏரியாவில் இந்த ஜாதிகாரங்க தான் இருக்கணும், இந்த ஜாதிகாரங்கிட்ட நீ பொண்ணு எடுக்கக்கூடாது, மாப்பிள்ளை எடுக்கக்கூடாதுன்னு தமிழர்கள் பேசிக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு வந்தும் விசாவுக்காக போய் கியூல நின்னும் கூட அந்த ஜாதி வெறி, வெளிநாடுகளுக்கு வந்து வாழும்போதும் கூட இந்த ஜாதி வெறி இருக்குது. அது இந்தியர்களுக்கு இருக்கு, இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு, எத்தனை பேருக்கு, இந்த கிறிஸ்தவர்களுக்கும் கூட நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க, கேள்விப்படுறேன். ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய மனநிலைகள் தெளிவா இருக்கணும். தாவீதுக்கு தெரியும், இன்னைக்கு யாரோ ஒருத்தர், ஒரு அரசியல் தலைவர் சொல்லிக்கிறார்ல, உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ பேசுவ, நான் பைத்தியமா அப்படின்ற மாதிரி. தாவீதோடு கூட இருந்தவங்க அவங்க பேசுறது என்னான்னு தெரியாம பேசுறாங்க. கர்த்தர் உன் சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பதாக சொல்லியிருந்தாரே, அந்த நாள் இதுதான் சொல்றாங்க. ஆனா தாவீது போய் ஒரு காரியம் செய்கிறார். இது இங்க அவங்களுக்கு யாரும் ஆலோசனை எல்லாம் கொடுக்கல, தாவீதா போய் செய்கிறார். ஏன் செய்கிறார்? சவுலின் சால்வை தொங்கல ஏன் தாவீது அறுத்து கொள்ளுகிறார்? அப்படி அறுக்கும் போது அவருடைய மனம் அடித்து கொண்டது. எதற்காக அறுத்தாருன்னா, சவுளுடைய சால்வை எதை குறிக்குதுன்னா, சவுளுடைய ராஜரீகம், அவருடைய கண்ணியம், அவருடைய ராஜ மரியாதை. அந்த ராஜ மரியாதை, அவருடைய கண்ணியம், அவருடைய ராஜரீகத்துக்கு அடையாளமா இருக்கிற ஒரு அடையாளத்தினுடைய இந்த நுனியை அவர் வெட்டுவதனுடைய நோக்கம் என்னன்னா, சவுலை கொல்லுவதல்ல அவருடைய நோக்கம். சவுளுடைய கோபத்தை கொல்லணும், சவுளுடைய விரோதத்தை கொல்லணும், சவுளுடைய பொறாமையை அழித்து போடணும். ஒரு மனுஷனை அழிக்கிறோமா, அந்த மனுஷனுடைய கிரியைகளை, துர்க்கிரியைகளை நாம் அழிக்கிறோமா? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். நாம ஒரு மனுஷனை திருத்தணும்னா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற தீய சுபாவங்களை தான் நாம பகைக்கணும். குற்றத்தை வெறு, குற்றவாளியை நேசி. நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்பா, அம்மா, நானும், தங்கச்சி வாரம் வாரம் நாங்கள் காரைக்காலில் ஜெயில் ஊழியத்துக்கு போவோம். அப்போ என்னுடைய தம்பி பிறக்கல. நாங்கள் குடும்பமாக வாரம் வாரம் ஜெயிலுக்கு போவோம். காரைக்கால், பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில், தென்னிந்தியாவில் காரைக்காலில் இருந்த ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரவங்க கட்டின ஒரு ஜெயிலுக்கு நாங்கள் குடும்பமாக போவோம். என்னுடைய அப்பா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேஷியராக இருந்தாங்க. அப்போ ஒரு கைன்டி கொண்டான ஒரு சின்ன பைக், ஸ்கூட்டர், அதில் அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் போவாங்க. நான் குரங்கு படல் போட்டு சைக்கிளில் போவேன். அங்கே போயிட்டு அப்பா செய்தி கொடுப்பாங்க. அந்த சூப்பரண்ட் போலீஸ்கிட்ட அனுமதி பெற்று இப்படி ஜெயில் ஊழியம் குடும்பமாக செய்வோம். அந்த ஜெயிலில் எழுதியிருக்கும் வாசல், குற்றத்தை வெறு, குற்றவாளியை நேசி. அதுபோல் நாமளும் இன்னைக்கு குற்றத்தை மட்டும்தான் வெறுக்கணும், குற்றவாளியை வெறுக்கக்கூடாது. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஒரு மனநிலை, அந்த வடிகட்ட, அந்த ஃபில்டர் பண்ண தெரிந்து கொள்ளணும். தாவீது இந்த அடையாளத்தை, சவுளுடைய கண்ணியம், ராஜரீகம், அவருடைய ராஜ மரியாதைக்கு அடையாளமான இந்த சால்வையின் தொங்கலின் ஓரத்தை அவர் வெட்டுவதற்கு காரணம் என்ன? அந்த அடையாளத்தை காண்பித்து, சவுலே சவுலே, ஏன் நீங்க என் மேல கோபமா இருக்கிறீங்க, ஏன் என்னை விரோதிக்கிறீங்க, ஏன் என் மேல பொறாமையா இருக்கிறீங்க? அந்த கோபத்தையும் அந்த விரோதத்தையும் பொறாமையையும் அழிப்பதற்கு தான், ஒரு அடையாளமாக காண்பிப்பதற்கு இங்க தாவீது ரொம்ப நுட்பமாக, நுண்ணியமாக அவர் சிந்தித்து ஞானமாக செயல்படுறார். அவருடைய தேவ நீதியை அவர் காண்பிக்கணும். என் கையில எந்த விதமான பகை உணர்வு இல்லை, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு மதிக்கிறேன். ஒரு மாமனாரை பார்த்து ஒரு மருமகன் ஆண்டவனே அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது தகப்பனேன்னு சொல்லுவாங்களா? ஆனா இங்க தாவீது சொல்றாரு, 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 11ல், என் தகப்பனே பாரும் அப்படின்றாரு. 10வது வசனத்தின் பிற்பகுதி, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவை பார்த்து, தன்னுடைய மாமனாரை பார்த்து, என் ஆண்டவன், என் தகப்பன், இஸ்ரவேலின் ராஜா என்று அவருடைய பதவி, அவருடைய கர்த்தருடைய அந்த கிருபையை உணர்ந்து அவரை கனப்படுத்தி தாவீது சவுலை மதித்து, எல்லாத்துக்கும் மேல தாவீது அந்த சவுலை மதிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? அதுதான் இங்க முக்கியம். 1 சாமுவேல் 24:6 கடைசி வரி, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
கர்த்தருடைய அபிஷேகத்தை ஒருத்தவங்க மேல கர்த்தருடைய அங்கீகாரம், கர்த்தருடைய அதிகாரம், அவங்க கர்த்தருக்காக பட்ட பிரயாசங்கள், ஊழியங்கள், இப்ப அவங்க பின்வாங்கி போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல பிரகாசமாக செயல்பட்டவங்க. அத இன்னைக்கு அவங்க இல்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை, அல்லது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை இழந்து போயிருக்கலாம். ஆனா அவங்கள மதிக்கணும் அப்படின்றது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு செய்ய மாட்டோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் இருந்த தாவீது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்தார். அதனாலதான் கர்த்தருடைய சவுலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார். இன்னைக்கு விழுந்து போன சவுலுக்கே தாவீது இவ்வளவு மரியாதை கொடுக்கும்போது நாம எத்தனையா நம்ம விழாத ஊழியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க ஊழியம் பண்றாங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அல்லவா, பூர்ணர் ஆகும்படி தான் கடந்து போறோம், இன்னும் பூர்ணர் ஆகல. அப்படி இருக்கும்போது நம்மை விட மற்றவர்களை தன்னிலும் மேலானவர்களா நம்ம நினைக்கணும், கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு சுய மரியாதையை தேடுகிறவர்கள், மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறதுனால நான் என்ன உன்னை மதிக்கிறது அப்படின்ற புத்தி இருக்கிறதுனால நம்ம மதிக்காம போயிடுறோம். தாவீது சவுலை மதித்ததற்கு முக்கிய காரணம், கர்த்தரால் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிற்பாடு இப்படி ஒரு செயல் நடந்து சவுல் கிட்ட தாவீது தன்னுடைய நீதியை காண்பிக்க இந்த சால்வையின் தொங்கலினுடைய ஓரத்தை அறுத்து கொண்டு போய் காட்டி, நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெல்லு பூச்சி, நான் என்ன போய் தேடிட்டு வரீங்க அப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தி நீதியாக ஒரு செயல் செய்து ஒரு தற்காலிகமாக சவுல் மனம் திரும்பியும் கூட மறுபடியும் ஆகிலா மேட்டில் இருக்கும்போது சவுல் தாவீதை கொல்லுவதற்கு திரும்பவும் வர்றார். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். மறுபடியும் இந்த முறை சவுல் சீப் வனாந்திரத்துக்கு 3000 பேரை திரும்பவும் கூட்டிக்கிட்டு அவர் வரும்போது தாவீது சவுல் அப்னேரோடு கூட படுத்திருக்கிற இடத்திற்கு தாவீது அபிசாய் என்கிறவன் மனுஷனோடு கூட போகும்போது அபிசாய் ராத்திரியில குசு குசுன்னு தாவீதினுடைய காதுல சொல்றாரு. 1 சாமுவேல் 26:9 என்ன சொல்றாரு? 8வது வசனம், 1 சாமுவேல் 26:8. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, ராத்திரியில குசுகுசுன்னு அவரை கொல்லாது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். சவுல் 85 கர்த்தருடைய ஆசாரியர்களை நோபு பட்டணத்துல கொன்னார். தோவேக் என்கிற ஏதோமியனை கொண்டு பயமே இல்ல. கர்த்தருடைய ஆசாரியர்களை ஒரு ஆள் இல்ல, 10 பேர் இல்ல, 85 பேரையும் கொன்னார். ஆனா இங்க தாவீது ஒரு அருமையான ஒரு காரணத்தை சொல்றார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார்? Who can remain innocent after attacking the Lord's anointed one? அபிசாய் கிட்ட தாவீது சொன்னது. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. நாம் எப்படி how can we remain innocent, நாம் எப்படி குற்றமில்லாதவர்களாக நாம நிற்க முடியும்? அது ஒரு பெரிய குற்றம். இன்னைக்கு அவ்வளவு சுலபமா ஒரு ஊழியர்களை குறித்து நம்ம பேசுறோம். சும்மா காதால கேட்ட செய்தி அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கண்ணு மூக்கு காது வச்சு அவர் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறோம். குளிர்காலத்துல ஒரு ஊழியர் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தார், நாங்கெல்லாம் பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம். குளிர்காலத்துல அவர் வாயிலிருந்து புகை வந்தது. நடந்து போகும்போது ஒரு 500 மீட்டர் முன்னாடி போறாரு, அவர் வாயிலிருந்து புகை வந்தது. என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, சபை முடிச்சுட்டு போறாரு ஊழியர், சிகரெட் பிடிச்சிட்டு போறாருன்னாங்க. எப்படி கதை கட்டிட்டாங்க பாருங்க. நான் திரும்பவும் சொல்லி இருக்கவே இருக்காதுங்கன்ற, இல்லைங்க பாருங்க பிரதர் சிகரெட் பிடிச்சிட்டு போறாரு. நாங்க அவசர அவசரமா நடந்து போய் பார்த்தா தான் தெரியுது. நான் இதுக்குன்னு அவசர அவசரமா, இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்கும், நான் 13 வருஷம் இருக்கும். போய் பார்த்தா அவர் குளூர்ல வாயிலிருந்து புகை வருது. அதை பார்த்துட்டு சிகரெட்டுன்னு நினைச்சு அநியாயமா குற்றம் சுமத்திட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தேவையில்லாம நாம தன் அயலான்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காம தன் தோழனுக்கு தீங்கு நினையாம இருக்கும்போதுதான் கர்த்தருடைய பர்வதத்துல நாம் ஏற முடியும்,
தங்க முடியும். 26வது அதிகாரத்துல தாவீது இதே ஆகிலா மேட்டுல சவுலும் அப்னேரும் படுத்திருந்த இடத்துல இருந்து ஈட்டியை கொண்டு வந்து அங்கிருந்து எப்படி முன்னாடி சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்து அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு நற்செய்தியை சவுல் கிட்ட பேசி ஒப்புரவாகிறதுக்கு முயற்சி செய்தாரோ, செஞ்சும் பிரயோஜனப்படல. அந்த நேரத்துல சவுல் மனம் திரும்பின மாதிரி பேசினாரு. இங்க இந்த ஆகிலா மேட்டுல மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம். ராத்திரியில தாவீது இந்த அபிசாய் கூட போய் சவுலை குத்தாதபடிக்கு கொலை பண்ணாதபடிக்கு அபிசாயை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து தப்பி திரும்ப வரும்போது தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 26:23 தாவீதினுடைய குணத்தை நம்ம புரிந்துக்கிறதுக்காக, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். The Lord gives his own reward for doing good and for being loyal. உண்மையா நீதியா இருக்கும்போது அதற்கு தக்க பலனை கர்த்தர் அளிப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன? we have to be loyal. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர், கர்த்தருடைய ஊழியக்காரர், ஒரு சீனியர் ஊழியர், ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், ஊழியருடைய பிள்ளைகளை குறித்து அவங்க கல்யாணம் இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க என்று நம்ம யாரை குறித்தும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாம நம்ம நாவை அடக்கிட்டு லாயலா when we do good, தீமையை நன்மையாலே வெல்லும் போது, இதெல்லாம் தாவீதினுடைய இருதயம். கர்த்தர் அதற்கு தக்கதாக பலனளிப்பார். நான் இப்படி ஒரு தீமையை செய்யும் போது அது நான் எப்படி குற்றமில்லாம போயிட முடியும்? I cannot remain innocent. நான் என்னுடைய இன்னோசென்ஸை பாதுகாக்கணும். அதனால கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக நான் தீமை செய்யக்கூடாது என்கிறது தான் தாவீதினுடைய இருதயமா இருந்தது. அதனாலதான் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதினுடைய மனம் அடித்து கொண்டது. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு எத்தனையாய் எங்களுடைய வாயின் வார்த்தைகளால, எங்களுடைய கடிதங்கள்ல, அநேக கிறிஸ்தவர்கள் பத்திரிகைகள்ல, டிவியில, யூடியூப்ல கிறிஸ்தவர்களை தாக்கி பேசுறாங்க. கேட்டா இது நாங்க தோல் உரிக்கிறோம், நாங்க சாட்டையை எடுக்கிறோம், நாங்க நெற்றிக்கண் திறப்பின குற்றமே நாங்க கண்டித்து உணர்த்துகிறோம். தேவனுடைய ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் சம்பந்தப்பட்டவங்கிட்ட நேரடியா பேசாம பொது ஊடகத்துல பொதுவாக பிறரை கண்டித்து பேசுகிற அந்த செயலிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி தேவ அன்பை காண்பிக்க, கண்டிக்க வேண்டிய நபரை கண்டிக்க, நாங்க எப்போதும் நபரை வெளி காண்பிக்காம குற்றத்தை மட்டும் உணர்த்தி சொல்லி போக எங்களுக்கு உதவி செய்யும். அறுப்பு நாள் வரும்போது தூதர்கள் அந்த கலைகளை அவங்க அறுவடை செய்வார்கள். நாங்கள் அது எங்களுடைய வேலை அல்ல. ரெண்டையும் சேர்த்து வளர விடுங்கள். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், பாவம் செய்கிற இன்னும் பாவம் செய்யட்டும், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். எங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசியை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதம் என்கிற அந்த வெளிச்சத்தை நாங்கள் எடுத்து ஒளி வீசும்போது இருள் தன்னால் அகன்று போகும். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம் என்று நாங்கள் பாடுகிறது போல, ஆண்டவரே, நாங்கள் எப்படி இந்த சத்தியத்தை எடுத்து பிறருக்கு சொல்கிறோம், அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். இது ஏதோ எங்களுடைய நீதி அல்ல, தேவ நீதி வெளிப்பட வேண்டும். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து முறையிட்டது போல நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க, முழங்காலில் நிற்க, ஜெபம் பண்ண, அநேகருக்காக பரிந்து பேச அந்த கிருபையை, அந்த ஞானத்தை தாரும். தாவீதுக்கு அருளின கிருபையை தாரும். தாவீதுடைய இருதயம் படபடன்னு அடித்து கொண்டது போல ஆண்டவரே, கர்த்தர் அபிஷேகித்தவர்கள் மேல் நாங்கள் கவனமாய் இருக்க, எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரிதியாயிருக்க அந்த நல்ல ஞானத்தை தாரும். நாங்கள் இன்னோசென்ட்டை பாதுகாத்துக் கொள்ள, கர்த்தர் அதற்கு தக்க பலனை நாங்கள் லாயலா இருக்கும்போது நிச்சயம் கொடுப்பார் என்கிற அந்த அறிவு இருக்க, அபிஷாயை தடுத்து நிறுத்த, ஆண்டவரே, 600 பேர் எதிர்த்து இல்லாததை வியாக்கியானம் பண்ணி கர்த்தர் சொன்னார் என்று சொன்னாலும் கூட இருக்கிறவங்க எங்களை உசுப்பேத்தி விட்டு அவங்க தூண்டி விட்டாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று தாவீது, அவருக்கா வியாதி யுத்தத்தில் அவராக வயது சென்று மரித்தால் ஒழிய நானா போய் அவரை சாகடிக்க மாட்டேன்னு தாவீது சொன்னது போல, கர்த்தாவே,
நாங்களும் இன்றைக்கு வார்த்தையால் பிறரை கொல்லாதபடிக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவன் உண்டாக உதவி செய்யும். பிறரை கொல்லுவதற்கு, அழிப்பதற்கு எதுவும் நாங்கள் பேசாம ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கருவது கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.